ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த பிரியாணியை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ண போகிறேன். இந்த பிரியாணியை நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள் மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு காய்கறிகள் அதிகமாக தேவையில்லை. பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கொடமிளகா, பச்சை பட்டாணி, மீல்மேக்கர், இதில் ஏதாவது 3 காய்கறிகள் சேர்த்து செஞ்சாலே இந்த பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஒரு தடவை மட்டும் தண்ணியில் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நான் இன்றைக்கி பிரியாணிக்கு ஒரு 10லேருந்து 15 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் பெரிய சைஸில் ஒரு 15 சோயாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சா போதும். இப்போ தண்ணியை ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சோயாலையும் தண்ணியை புளிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் சின்ன சோயா எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். அடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்காக 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் 1 by 1 மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இஞ்சி, பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, புதினா இலையை ஆட் பண்ணுறேன், கொத்தமல்லி இலை, 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம், 2ஆக கட் பண்ணி போட்டாலே போதும். ரொம்ப சின்னதாக கட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ அடுத்து இது கூட 3லேருந்து 4 கிராம்பு. நான் இன்றைக்கி ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 10லேருந்து 15 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்காக 1 ஸ்பூன் ரெட்சிலி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை மூடி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்து ஒரு குக்கரில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 கிராம்பு, 2 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க, 2 பிரியாணி இலை, இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுலேயே மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டோம், அதனால் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா இதை வதக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கினா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்க சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைகோஸ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் 2லேருந்து 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. காய்கறி நல்லா வதங்கட்டும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். காய்கள் ஃபுல்லாகவே நல்லா வதங்கிருச்சு. காயோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 1க்கு 1.5 கப் ஊற்றினா போதும். நார்மல் அரிசி அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அரை எலுமிச்சை பழத்தோட சாறு அதையும் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அது வாசனைக்காக மட்டும்தான், உங்களுக்கு வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. 2 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி உதிரியாக இல்லாமல் குழஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரைஸ் தனித்தனியாக வந்துடும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.